வணக்கம் நண்பர்களே. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2 கண்டெய்னர் பிக்கப் பண்ண போகிறோம் லோடு. அது பிக்கப் பண்ண சொல்ல அவங்க வந்து கொடுப்பாங்க, எது ஃபஸ்ட்டு இறக்கணும், எது ரெண்டாவது இறக்கணும்னு. அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு இறக்குற கண்டெய்னரை ட்ரெய்லரில் போடணும், ரெண்டாவது இறக்குற கண்டெய்னரை ட்ரக்கில் ஏற்றணும். இது அவங்க கொடுக்குறப்போ லிஸ்ட்டில் செக் பண்ணிக்கின்னு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஏற்றிக்கணும். மாற்றி போட்டாச்சுன்னா அங்கே இறக்குறப்போ கஷ்டமாகும். அதனால் இப்போ கார்டு போட்டாச்சு, எனக்கு ரீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கூட டிரைவர் ஒருத்தர் இருக்கார், கைலாஷ்னு பேர். அவரோட கார்டு ரீட் ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிக்கப் பண்ணுறது ட்ரைலரில் தான் பிக்கப் பண்ணுவோம். ட்ரைலரில் கண்டெய்னர் உள்ளே விட சொல்ல ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெக்கே தூக்கிக்கணும். புஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டெய்னரை உள்ளே பின்னாடி 20 கண்டெய்னர்ஸில் உள்ளே விட்டுட்டு, இது வந்து ட்ரைலரோட ஹைட்டு இறக்குற அட்ஜஸ்ட்மெண்ட்டு. புஷ்ஷு உள்ளே தள்ளியாச்சுன்னா ஹைட்டு இறங்கும், வெளியே இழுத்தாச்சுன்னா ஹைட்டு ஏறும். இது வந்து ட்ரைலரோட பிரேக்கு. இதை வந்து வெளியே இழுத்தாச்சுன்னா பிரேக்கு, உள்ளே அழுத்தியாச்சுன்னா ரிலீஸு. இது வந்து பிரேக் ஆச்சு, இது வந்து ரிலீஸு. நம்ம வண்டி அட்டாச்மெண்ட் இருக்க சொல்ல இது யூஸ் பண்ண தேவையில்லை, வெறும் வண்டி பிரேக் மட்டும் இட்டால் போதும். நீங்கள் இதை செப்பரேட்டாக கழட்டி விட்றப்போ இந்த பிரேக்கை வந்து ஆன் பண்ணி விடணும். வண்டி அடியில் விட்டதுக்கப்புறம் இதை வந்து புஷ் லாக்கு போட்டு விட்டுடணும். எல்லாம் 4 சைடு இருக்கும், 4 இந்த மாதிரி போட்டு விட்டுடணும். போட்டு விட்டுட்டு வண்டி அடியில் விட்டுட்டு தான் இதை போடணும், அதுக்கு முன்னாடி போடக்கூடாது. நான் உங்களுக்கு வண்டி அடியில் விட சொல்ல காட்டுறேன், உங்களுக்கு அப்போ புரியும். இப்போ ஃப்ரீயாக இருக்குது இங்கே பார்க்கிங்களான்னு அந்த அளவுக்கு சொல்ல முடியுமா தெரியல. இதை ஃபுல்லாக போட்டுட்டு கண்டெய்னரை விட்டுட்டு இந்த ஹைட்டை தூக்கிட்டு இது கண்டெய்னர் உள்ளே ஏறிடும். ஏறினதுக்கப்புறம் புஷ் லாக்கு, கண்டெய்னர் ஏறினதுக்கப்புறம் நம்ம திருப்பி லாக் பண்ணுவோம். உள்ள கம்பெனி உள்ள க்ளவுஸு சேஃப்டி ஷூலாம் இடணும். எடுத்து கண்டெய்னர் உள்ள இப்படி லாக் ஆகி டைட் பண்ணி இது லாக். இதை போட்டால் திரும்பாது, வந்து நின்றுடும். இதில் வந்து முட்டி நின்று திரும்பாது. அது உங்களுக்கு அங்கே கண்டெய்னர் லோட் பண்ண சொல்ல காட்டுறேன். இதே ப்ரொசீஜர் தான் பேக்கில். வண்டி ரிமூவ் பண்ண சொல்ல இது எல்லாத்தையும் அப்படியே ரிமூவ் பண்ணணும். இது கீழே வந்துட்டு வண்டி இறக்கிட்டு வெளியே எடுக்கணும். இப்போ கண்டெய்னர் பிக்கப் பண்ண போகிறோம். ட்ரைலர் பிக்கப் பண்ணுறோம், ரெண்டாவது ட்ரக்கில் பிக்கப் பண்ணுறோம். ஓகே நண்பர்களே. ஸ்டார்ட் ஆயா. இது வந்து நம்மளுக்கு இவ்வளோ கேப் வேணும். புஷ் லாக் மேலே ஏற்றுறதுக்கு இந்த அளவுக்கு கேப் இருக்கும். இப்போ வந்து இந்த லாக்கு நான் உங்களுக்கு பார்க்கிங்கில் காமிச்ச மாதிரி மேலே ஏற்றுட்டு இந்த லாக் போட்டால் நின்றுடும். அது இதே மாதிரி எல்லா லெக்குக்கும் போட்டுக்கணும். இப்போ வந்து கண்டெய்னர் மேலே தூக்குறோம், எல்லாம் செட் ஆகிடுச்சு. எல்லாம் கரெக்டாக லெக்கு கேப் வரணும். லெக்கு எடுக்கிறதுக்கு லெக்கு கேப் வரணும். இதை போட்டுட்டு கேப் வரணும், லெக்குக்கு கேப் வரணும். அதனால் அது வரைக்கும் தூக்கணும். லெக்கு நமக்கு கேப் ஆகணும், கேப்பு தூக்கி மடக்கிறதுக்கு. இப்போ கிரவுண்ட்லேருந்து கண்டெய்னரை எடுத்துக்கணும். எல்லா லெக்கும் தூக்கிடுச்சு. பேக்கில் இருந்து 4 லெக்கும் தூக்கியாச்சு. அது வரைக்கும் போதும். அப்படியே வச்சுட்டு இப்போ வந்து லெக்கை ஓப்பன் பண்ணுறோம். லெக்கை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா, இது உள்ள லாக் இருக்குது. இந்த லாக்கை எடுத்துட்டு கழட்டிட்டு லெக்கை லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு அவ்வளோதான். லெக்கு லாக்கை மறுபடியும் போட்டுருணும் மறக்காமல். லாக் ஆகிடுச்சு. இந்த லாக்கை வீட்டு லெக்கு வெளியே வராமல் லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபைனலு லெக்கு இந்த லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இப்படி வந்து உட்காரணும். உட்காந்துட்டு டைட் பண்ணிடணும். டைட் ஆக்கிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டால் லாக் ஸ்லோக். அது இப்படி இதே மாதிரி எல்லா லைக்கும் போட வேண்டியது.
ஓகே. வந்து இந்த லிவரை வந்து சென்டராக வச்சுட்டா நார்மல் ஹைட் லெவல் வந்து நார்மல் ஆகிடும். ரோடு ஏற்றுறப்ப இறக்குறப்ப அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நார்மலாக வச்சுருந்தேன். இப்போ நார்மல் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம அன்கப்ளிங் பண்ண போகிறோம். கண்டெய்னர் இங்கே விட்டுட்டு இதில் வந்து வேறு ட்ரெயிலர் ஏற்றணும். அதனால் இங்கே கழுத்து விட்டுட்டு இதில் வேறு ட்ரெயிலர் ஏற்றணும், வேறு கண்டெய்னர் ஏற்றணும். போட்டு அன்கப்ளிங் பண்ணுறேன். அன்கப்ளிங் பண்ணுறதுல சேஃப்டிக்கு இங்கே கயிறு கட்டி நம்ம எடுத்து விட்டுருவோம். கீழே தொங்காமல் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏர் லைன் ஒயரை கழட்டி விடு. லாக் எடுத்துட்டு லைன் ஒயரை கழட்டி விடு. நெக்ஸ்ட்டு ஏர் ஓஸை கழட்டி விடு. இப்போ கிங் பின்னை ஓப்பன் பண்ணுறதுக்கு இதில் இருக்க ஓஸை கனெக்ஷன் கொடுக்கணும். ஏர் ஓஸ் அப்போ தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடும். ஓகே. வண்டி எடுக்கணும். ட்ரக்கில் கண்டெய்னர் பிக்கப் பண்ண போகிறோம். கிங் பின் லாக் ஆக சொல்ல இந்த ரெட் லைட் வந்து க்ரீன் லைட் மாறும். இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் வந்து ரெட் லைட் வந்து க்ரீன் லைட்டாக மாறியாச்சுன்னா தான் கிங் பின்னு பக்காவாக லாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி நம்ம வண்டி எடுக்கக்கூடாது. க்ரீன் பின் ஆனால் தான் நம்ம வண்டி ட்ரெய்லர் இதையும் கனெக்ட் ஆச்சுன்னு அர்த்தம். அதை கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஓகே.
இப்போ இங்கே க்ரீன் லைட்டு வந்துடுச்சு. க்ரீன் லைட் வந்ததுன்னா நம்மளுக்கு கரெக்டு, கிங் பின்னு கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு கிங் பின்னு கனெக்ட் ஆயாச்சு. நம்ம கேபிள்லாம் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி திரும்ப கனெக்ஷன் கொடுத்துடணும். எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி கனெக்ஷன் கொடுத்துட்டு லெக்கு எடுத்துகிட்டு ஹேண்ட் பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் மூவ் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு கேபிள் கனெக்ஷன் கொடுப்போம். கேபிள் கனெக்ஷன் கொடுத்தாச்சு, செக் பண்ணியாச்சு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. செகண்ட் டபுள் செக் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக்கல் கேபிள் ஏர் ஹோஸ் கரெக்டாக இருக்குது, தொங்காமல் மேலே இழுத்து கட்டியாச்சு. கேபிள் தொங்கலை. லெக்கு ஓப்பன் பண்ணியாச்சு, லெக்கு எடுத்தாச்சு, ஜாக்கி எடுத்துகிட்டு லிவர் அது இடத்துல வச்சாச்சு. இப்போது ஃபைனலாக ட்ரைலர் பிரேக்கை ரிலீஸ் பண்ணணும். ட்ரைலர் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுறது உள்ளே அழுத்திடணும். உள்ளே அழுத்திட்டா ரிலீஸ். ஓகே, லெக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. டபுள் செக்கு 20+20 பிக்கப் பண்ணியாச்சு. ஓகே நண்பர்களே, இதில் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் ஒருத்தர் ட்ரெய்லர் பிக்கப்பு ட்ராப்க்கு. ப்ரொசீஜர் இது தான், பேசிக் ப்ரொசீஜர். நன்றி.